ஹல்லேலூயா. நீண்ட இடைவெளிக்கு பிறகாக உங்களை நான் சந்திப்பதிலே முதலாவது தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். என்று சொன்னால் கடந்த போன வருடங்களாக இந்த கொரோனா பாதிப்பு அநேக மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். நானும் என் மனைவி கூட பாதிக்கப்பட்டோம். ஆனாலும் கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை என்ன பண்றாரு? தன்னுடைய கரங்களுக்குள்ளாக வைத்து பாதுகாத்துக்கிறார். அப்படி ஒரு பாதுகாப்பை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இங்க கூட எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனாலும் இன்னைக்கு ஜீவனோடு கூட கர்த்தர் உங்களை வைத்திருப்பது அவருடைய சுத்த கிருபை என்று சொல்லி நாம் தேவனை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் இன்றைய தினத்தில் இந்த அருட்பின் ஸ்தோத்திர பண்டிகையை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு நாம் என்ன சொல்றோம்? நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டுள்ளார். அந்த எந்த விதத்தில் அந்த நன்றி இருக்கும் அப்படின்றத பத்தி ஒரு சின்ன செய்தி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாத்திரையாகம புத்தகம் 34வது அதிகாரம் 22வது வசனம் எடுத்துக்கொள்வோம். யாத்திரையாகமம் 34:22. யாராவது சத்தமா வாசிக்க பார்க்கலாம். கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகையும் வருட முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. ஹல்லேலூயா. வருடம் முழுவதும் உழைத்து 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 வயல்களிலே பாடுபட்டு அதனுடைய பலன்கள் எத்தனை வாரம் சேர்க்கிறாங்களா? 7 வாரங்கள் சேர்க்கிறது. அந்த சேர்ப்பின் பண்டிகை என்று கூட அது சொல்லலாம். 7 வாரங்கள் அந்த முதல் பலனை நம்ம என்ன பண்றோம்? சேர்க்கிறாங்க. இஸ்ரவேலுக்குள்ளே ஒரு பழக்கம் உண்டு. என்னன்னு சொன்னா, அந்த அறுவடை செய்கிற போது அதுல கீழே விடக்கூடிய தானியங்களை அப்படியே விட்டு விடுவார்கள். அது என்ன பண்ணுவாங்க? ஏழை எளிய மக்கள் போய் அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க? பயன் பெறுவாங்க. இதை நாம் ரூத்தினுடைய புஸ்தகத்தில் நாம் வாசிக்கலாம். ரூத் என்கிற அந்த சகோதரி போவாஸ் என்கிற அந்த மனிதனுடைய நிலத்திலே போய் அப்படி கிடைக்கிற அந்த தானியத்தை அவள் எடுத்து பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த நாள் முடிந்த பின்பாக எல்லாவற்றையும் அறுவடை சேர்ந்த பின்பாக என்ன பண்ணணுமா? முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையை ஆசரிப்பாயாக. சேர்ப்பு கால பண்டிகை, அதை சேர்த்து வைத்து அதற்கான ஒரு பண்டிகை அவர் கொண்டாடுகிறார்கள். அது ஆண்டவர் சொல்லிக்க ஒரு நாள் அந்த பண்டிகை ஆசரிப்பார்கள். சேர்ப்பின் பண்டிகை ஒரு நாள் அது நடக்கிறது. இஸ்ரவேலில் இன்று வரையும் அதை அவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். இந்த நாளை அவர்கள் அரசாங்க விடுமுறையாக அறிவித்து அறுப்பின் இந்த ஸ்தோத்திர பண்டிகைக்காக அவர்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தி வருகிறார்கள். நாம் எதற்காக இந்த ஸ்தோத்திர பண்டிகையை ஆண்டவருக்கு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லும்போது, கடந்த காலங்களில் நம்ம எப்படி பண்ணலாம்? கண்மணி போல பாதுகாத்தார். அவர் பாதுகாத்ததற்காக. அடுத்தது, நம்முடைய தேவைகள் அதிகமாக இருக்கிற போதும் அவைகளை அவர் என்ன இருந்தார்? எப்படி இருந்தாரு? போதுமானவராக. பரிசுத்தவான்கள் அப்பத்திற்கு இறந்து திரிகிறதை நான் என்ன பண்றதில்ல, கண்டதில்லை என்று சொல்லி சங்கீதக்காரன். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்பத்திற்கு இறந்து திரிகிறதை பார்க்கிறது. அதாவது நம்ம என்ன பண்ணிட்டு அவரு ஒவ்வொரு நாளும் போஷிக்குவார். உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா? இந்நாள் குறை இருந்ததா? இல்ல. கஷ்டத்தின் பாதையில் நாம் நடந்த போதும் என்ன பண்ண அவர் கைவிடவே இல்லை. ஏன்னு சொன்னா, மரணைகளின் பள்ளத்தாக நடந்தாலும் பொல்லாப்பு போயிட்டு தேவரீனோடு கூட இருக்குது. நம்ம மரண இருளின் பள்ளத்தாக நடந்து போகிற போதும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் இந்த அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகையை நாம் ஆசரிக்கிறோம். அநேக மக்கள் தங்களுடைய பலன்களை எல்லாம் இங்க காணிக்கையாக வைத்திருப்பதை பார்க்க முடியும். அநேக மக்கள் தங்கள் நான் இயன்ற காணிக்கையை ஆண்டவருக்காக செலுத்த இந்த நாளை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவன் தாம் இந்த நாளை உங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த வேளையிலே வேதத்தில் எப்படி மக்கள்
தேவனை நன்றி செலுத்தும் விதமாக நடந்து கொண்டார்கள் என்கிற ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூறி நான் வெகு விரைவாக முடிக்க விரும்புகிறேன். வேதத்தில் பல்வேறு மக்கள் தங்கள் காணிக்கைகளை படைத்தார்கள். அதில் முதலாவது நாம் எடுத்துக் கொள்கிற போது நமக்கு தெரிந்தது காயின் ஆபேல். 4ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை நீ வாசிக்கிற போது யாரும் எடுக்க வேண்டாம், நான் அப்படியே வசனங்களை சொல்லிக் கொண்டே போகிறேன். எடுத்து போய் நீங்கள் படித்தால் போகும். இந்த பகுதி நமக்கு நன்றாக தெரிந்தது. காயினும் ஆபேலும் நன்றி செலுத்தும்படியாக போகிறார்கள். போகிற போது காயினும் காணிக்கை எடுத்துக் கொண்டு போகிறார், ஆபேலும் காணிக்கை கொண்டு போகிறார். தங்கள் விளைந்த பலனின் சிலவற்றை காயின் எடுத்துக் கொண்டு போகிறதாக சொல்லி, அதே போலவே ஆபேலும் கூட காணிக்கை எடுத்துக் கொண்டு போகிறார். அவன் தன்னுடைய ஆட்டு மந்தையிலே நல்ல ஒரு செழிப்பா இருந்த ஒரு ஆட்டு கடாவை எடுத்துக் கொண்டு போகிறான். அந்த காலத்துல பிபிஎஸ்ல நான் படிக்கிற போது எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, அவன் ஏதோ எடுத்துட்டு போனான். அந்த காயின் வந்து கண்டதெல்லாம் சொல்ல முடியாது, விளைந்த பாங்க எடுத்துட்டு போனான். அதுல எது நல்லா இருந்துச்சு என்ன இருந்துச்சுன்றது தெரியாது. ஆனா ஆபேல் நல்லதை தேர்ந்தெடுத்து எடுத்து போனான் அப்படின்னு சொன்னான். நான் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற போது அது காரணமாக எனக்கு தெரியவில்லை. என்ன காரணமாக இருந்தது என்று சொன்னால், காயின் ஒரு காரியத்தை செய்கிறான். அவன் கடினப்பட்டு உழைத்து கிடைத்த பலன்தான். ஆனால் தேவன் ஏன் அதை அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லுகிற போது அவனுடைய மனநிலையில் அதில் ஒரு காரணமாக இருக்கிறது. அவனுடைய மனம் தேவனுக்கு பிரியமானதாக இல்லை என்பது பின்வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் நமக்கு தெரிகிறது. அப்போ ஏனோதானா என்கிற ஒரு காணிக்கை அப்படிதான் சொல்லணும். அவன் எதை எடுத்துட்டு போனான்றத அவன் மனநிலைமை நல்ல ஒரு மனநிலைமையோடு கூட ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் எடுத்துக்கொண்டு போகவில்லை. அப்படிதான் ஆண்டவருக்கு கொடுக்கிற போது ஏனோதான் அவனுக்கு கொடுக்காது, அவருக்கு பிரியமானதா இருந்தால் பார்த்துக் கொள்ளும். அடுத்தது இன்னொரு காரியத்தை நான் பார்க்கிற போது, அவர் ஆதாமின் நிமித்தம் அந்த நிலத்தை என்ன பண்றார்? சபிக்கிறார். சபிக்கப்பட்ட நிலத்தினுடைய பலனை ஆண்டவருக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஏன் இதை சொல்ல விரும்புகிறேன்? ஆண்டவர் எல்லா காணிக்கையும் அங்கீகரிப்பது கிடையாது. சாபத்திற்குள்ளான காணிக்கையை ஆண்டவருக்கு செலுத்தக்கூடாது. என்னங்க சாபத்துக்குள்ள? பிறரை வஞ்சித்து ஏமாற்றி சொத்துக்களை சேர்த்திருப்பாய், ஆனால் அதிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை எடுத்துக் கொண்டு போவார். ஒருவேளை கிறிஸ்தவர்களாக நாம் ஒரு சில இடங்களில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு அந்த காணிக்கை எடுத்து போய் ஆண்டவருக்கு முன்பாக செலுத்தக்கூடாது. அப்ப நம்முடைய இதயம் சுத்தமா இருக்கணும், காணிக்கை எப்படி இருக்கணும்? சுத்தமா. இதுதான் காயினாவியனுடைய காரியத்தில் நமக்கு ஆண்டவர் உணர்த்துகிற காரியம். அடுத்ததாக ஒரு சில பரிசுத்தவான்கள் காணிக்கையை செலுத்தியிருக்கிறார்கள். நோவா காணிக்கையை செலுத்தியிருக்கிறார், ஆபிரகாம் காணிக்கையை செலுத்தியிருக்கிறார், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்களும் பழைய பாட்டு காலத்தில் இவர்கள் எல்லாம் காணிக்கையை செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். நோவா தன் பேழைக்குள்ளாக பிரவேசித்து ஆண்டவரால் காப்பாற்றப்பட்டு திரும்பவும் கரைக்கு திரும்புகிற போது உடனடியாக ஒரு நன்றி செலுத்தும் காணிக்கையை ஆண்டவருக்கு செலுத்துகிறார். அப்போ நான் காக்கப்பட்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறதை பார்க்கிறோம். அடுத்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் அவர்கள் பெற்ற ஆசீர்வாதங்களில் இருந்து முதலாக அந்த தசம பாகம் என்ன சொல்லப்படக்கூடிய காணிக்கையை அவர்கள் அனைவரும் ஆண்டவருக்கு செலுத்துகிறதை பார்க்கலாம். தசம பாக காணிக்கை முதலாவது ஆபிரகாம் செலுத்துகிறார். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அங்கே காணிக்கை தசம பாக காணிக்கை வழங்கப்பட்டது என்று ஆதியாகமத்தில் நாம் வாசிக்கலாம். அப்போ காணிக்கை வழங்குகிற போது, கொடுக்கிற போது ஆண்டவருக்கு என்று ஒரு விகிதத்தை அவர்கள் பிரித்து, இது உமக்கு சொந்தம், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து நாங்கள் உமக்கு இதை கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள், அந்த ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு திரும்ப காணிக்கையாக செலுத்துகிறதை பார்க்கலாம். மூன்றாவதாக
ஒரு பெண் காணிக்கை செலுத்துகிறாள். மிகவும் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். யார் இது? யாரா சொல்ல முடியுமா? ஏழை. நான் இப்ப எல்லாம் பழைய பாட்டுக்கான விஷயத்தான் பேசணும். புதிய பாட்டுக்குள்ள வரல. யாரு சொன்னா அன்னாள். அன்னாள் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துகிறாள். அன்னாள் எல்கானா என்பவனுடைய மனைவி. எல்கானாவுக்கு 2 மனைவிகள். ஒன்று அன்னாள், இன்னொன்று பெரினாள். இந்த 2 பேர் என்ன பண்றாங்க? கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவதற்காக வருவார்கள். வருகிற போது இந்த பெரினாளுக்கு குழந்தை பேரு இருந்தது. ஆனால் அண்ணாவுக்கு குழந்தை பேரு இல்லை. அதெல்லாம் வரும்போதெல்லாம் அவளை என்ன பண்ண, டீச் பண்ண, ஏதாவது கேலி பண்ணு, இந்த மாதிரி இருக்கு. அதனால் அண்ணாள் மிகவும் நொந்து போனவளாக ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து என்ன பண்றா, அங்க அவள் ஆண்டவருக்கு முன்பாக கதறுகிறாள். கதறி அங்கே ஒரு பொருத்தனை பண்ணுகிறாள். அப்போ நம்ம செலுத்துகிற காணிக்கை எப்படிப்பட்ட காணிக்கை இருக்கணும்? பொருத்தனை செய்யப்பட்ட காணிக்கை. பொருத்தனை செய்ததை என்ன பண்ணாத, அதை தள்ளிவிடார். ஒரு பொருத்தனை ஆண்டவருக்கு முன்பாக செய்தால் அவர் ஆண்டவர் உண்மையா இருக்கிற, நம்ம உண்மையா இருக்கிறோமான்னு பார்க்க. அதுதான் காணிக்கை. அப்புறமா நம்ம சொன்ன விஷயத்துல உண்மையா இருக்கிறோமா அப்படின்றது பார்க்க. ஒரு பொருத்தனையை பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்? அநேகம் அதை தவறி போகும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்துல இப்படியாக அவள் கதறுகிறாள். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தரடி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு ஜெபம்! எனக்கு ஒரு பிள்ளை பேரை நீங்க ஆண் பிள்ளையை கொடுத்தீர் என்று சொன்னார், உம்முடைய சமூகத்தில் அவனை ஊழியக்காரனாக மாற்று. நம்ம எப்படி கொடுக்கிறோம்? ஆண்டவர் சமூகத்துல பிள்ளைங்களை கேட்கிறோம். ஐயாயிரம் கேட்பா இல்ல, சரி என்னதான் படிக்காத ஒண்ணும் இல்லாம ஊர் சுத்தி கட்சியில வந்து எந்த வேலையும் கிடைக்காம போவோம். அந்த பிள்ளைய கூப்பிட்டு கட்சியில டெய்லி எதுக்கு போக மாட்டேன், ஐயருக்காக போய் படிச்சுட்டு வாடா நண்பர் கால். எவ்வளவு பெரிய தவறு! அப்ப சொல்றது ஒன்னதான் தாங்க ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? மாத்திருவாரு கதை ஓடுறது. அந்த இதெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறது எப்படி இருக்கணும்? பர்ஃபெக்டா இருக்கணும். அதை எதிர்பார்க்கிற. அப்ப அந்த பிள்ளை வந்து பர்ஃபெக்டா போவாதனால ஊழியமும் பர்ஃபெக்டா இல்ல. இதான் விஷயம். ஆனா ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிற காரியங்கள் வேற, நம்ம தேர்ந்தெடுக்கிற காரியம் வேற. அப்ப ஆண்டவர் எப்படிங்க தேர்ந்தெடுத்தாரு? எல்லாம் ஒதுக்கி தள்ளப்பட்ட மீனவர்களை தான் என்ன பண்றாரு? அவர் தான் தேர்ந்தெடுக்கிறார் இல்லையா? அந்த மக்களை தேர்ந்தெடுத்து அவருடைய இதே வேற. என்ன ஒன்றுமில்லாததுல இருந்து என்ன பண்ணுவாரு? பெரிய காரியங்களை செய்வார். அது அவரு. மனிதனுடைய தன்மை அப்படி கிடையாது. கர்த்தருக்கும் மனிதனுக்கும் நாம் என்ன பண்ண கூடாது? எப்பவுமே அந்த கம்பாரிசன் இருக்கு. அவர் ஒன்றுமில்லாததை பெரிய காரியங்களை மாற்றுவார். ஒன்றுமில்லாத களிமண்ணை உருவெடுத்து மனிதனாக மாற்றிருக்கிறார் இல்லையா? அப்ப ஒன்றுமில்லாத காரியத்தை மாற்றுவது கர்த்தரால் முடியும், மனிதனால் முடியாது. நம்ம என்ன பண்ண, நம்ம எது சிறந்ததோ அதை தான் ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும் என்பதை இந்த அன்னாள் அழகாக செய்யும். சரியா? அடுத்தது 27, 28 வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோம்னா, அதே மாதிரி ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுக்கிறார். உடனடியாக பால் மறந்தவுடன் ஏற்கான அவட சொல்றார், என்னுடைய பிள்ளையை நான் இந்த மாதிரி ஆண்டவருக்கு கொடுப்பதாக நான் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிற அப்படின்னு சொல்லுகிற போது ஏற்கான சொல்றான், பிள்ளை பால் மறந்தது என்பது அப்படின்றார். அப்போ அந்த குடும்பத்துல எப்படி ஒரு ஐக்கியம் இருக்கிறது பாருங்க. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கு கேட்கப்பட்டபடியினால். யாருக்காக கேட்டது? எனக்கு தான் ஆண்டவரே. இந்த ஒரு குறை, என்னுடைய குறை நீங்கள், அதுதான் எனக்கு. ஆனா நீர் கொடுக்கிற பிள்ளை அது உம்முடைய சமூகத்தில் என்ன இருக்கும்? அது என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறாலும் அது பணியாற்றும் என்று சொல்லி காணிக்கையாக
சாமுவேலை ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். இப்போ காணிக்கையில பல வகைகள் நாம் பார்த்து கொண்டே வரோம். எப்படிப்பட்ட காணிக்கைகள் எப்படி எல்லாம் செலுத்திருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல ஒருத்தர் காணிக்கை செலுத்துகிறார். அது பாவ மன்னிப்புக்கான காணிக்கையா. சரியா? பாவ மன்னிப்புக்கான பலியாக, பாவ நிவாரண பலி என்பதே ஒரு காணிக்கை தான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவ நிவாரண பலி என்று சொல்லுகிற போது ஆட்டுக்கடாவை எடுத்துக்கொண்டு பலிபீடத்திலே பலியிட்டு அதனுடைய ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க? தெளிப்பாங்க. அது ஒரு பலி, அது ஒரு காணிக்கை. நம்முடைய பாவனை மன்னிக்கும்படியாக பாவ நிவாரண பலியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? சிலுவையில மரித்தார். அவர் பலியாக தேவனுக்கு தன்னுடைய காணிக்கையாக தன்னுடைய சரீரத்தையே என்ன பண்றார்? கொடுக்கிறார். சரி, பாவ மன்னிப்புக்காக யார் காணிக்கை கொடுத்தது? யோபனுடைய சரீரத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அங்கே யோபு தன்னுடைய பிள்ளைகளுடைய பாவத்திற்காக அவன் பலியிட்டு காணிக்கை செலுத்துகிறதை பார்க்கலாம். யோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது என்ன ஆகுவாங்க? ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் கூடுவாங்க. பிள்ளைகள் கூடுகிற போது ஒருவருத்தரும் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? விருந்து பண்ணுவாங்க. விருந்து பண்ணி அவங்க எல்லாம் என்ன ஆகுவாங்க? ஜாலியா இருந்துட்டு போவாங்க. இது அவருடைய, ஏன்னா யோபு வந்து ஒரு பெரிய பணக்காரர். அதனால அவன் பிள்ளைகள் இப்படியாக அவர்கள் இருந்தாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் யோபு எப்படிப்பட்டவன்? அவன் மிகவும் பரிசுத்தமான இருந்தபடினால் என்ன பண்றான்? ஒவ்வொரு நாள் முடிகிற போதும், ஒருவேளை என் குமாரன் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி, திரும்பவும் அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் தங்கள் இலக்கத்தின் படியையும் சர்வாக தகன பலிகளையும் செலுத்துவார். இந்த பிரகாரமாக யோபு அந்த நாட்களில் செய்து வருவார் என்று வாசிக்கிறோம். அப்ப பாவ நிவாரண பலியாகிய காணிக்கையை தன் பிள்ளைகளுக்காக யோபு செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக பலவிதமான காணிக்கைகள் தேவனுக்கென்று செலுத்தப்பட்டது. அடுத்து புதிய பாட்டு காலத்தில் வருகிற போது அங்கே ஒரு வித்தியாசங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பாகத்தில் அந்த 3 சாஸ்திரிகள், கிழக்கில் இருந்து வந்த 3 அந்த சாஸ்திரிகள் காணிக்கை செலுத்துவதை நாம் பார்க்கலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் யாராவது வாசிங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை கோலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஞானிகள், கிழக்கு சாஸ்திரிகள் ஞானிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். எங்கிருந்தோ வராங்க இல்லையா? அதே பகுதியில் இருந்த யூதர்கள் என்ன பண்றாங்க? கலங்கினார்கள் என்று வாசிக்கிறோம். பாருங்கள், விஷயத்தை பாருங்கள். நாம் கொடுக்கிற காணிக்கை அது ஏன்னா ஒரு இதோட கொடுத்தோம். ஆனா ஒரு புறஜாதி மகன் ஒரு காணிக்கை செலுத்தலாமா அவனை எப்படியெல்லாம் மாத்திக்கிறாங்க? தன் உடலை வருத்தி கொள்ளுங்க, அடிச்சுக்கிறான், ரத்தம் வர மாதிரி பண்றான் இல்லையா? இல்ல நடந்து போவான், புண்ணிய ஸ்தலங்கள் என்று சொல்லி நடந்து போயிட்டு அங்க என்ன பண்றாங்க? காணிக்கையை செலுத்துறாங்க. அப்போ ஒரு காணிக்கை செலுத்துவதற்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னுடைய இதை நடக்கும். ஆனா நாம ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை ஆண்டவரிடமிருந்து பெற்றாலும் நம்முடைய காணிக்கை எப்படி இருந்து கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாமே. எப்படி நம்ம செலுத்துறோம்? ஆராதனைக்கு வருகிற போது ஒரு ஏனோதான ஒரு சில விஷயம் இல்லையா? ஏழை காணிக்கை எடுக்கிற போது அது சரியாக கூட செலுத்துவது கிடையாது. அப்படியே பார்க்க வச்சுக்கோ. இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான காரியமா? அவர் பொறுமையா இருப்பாரா? வசனம் பின்னால அப்போ எங்கிருந்தோ வந்தவர்கள் தங்கள் பொக்கிஷங்களை திறந்து அதில் சிறப்பானதை எடுத்து ஆண்டவருக்கு காணிக்கையாக
கொடுத்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளோ அவருக்கு காணிக்கை கூட செலுத்தாமல் அவர்களுடைய இதயங்கள் கலங்குகிறதை நாம் அங்கே பார்க்கலாம். அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காணிக்கைக்குரிய காரியம் பரிசேயரும் ஆயக்காரம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 4 to 14 வரை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. காணிக்கை செலுத்துகிற 2 பேரை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். பரிசேயர், ஆயக்காரர். பரிசேயர் என்ன பண்றான்? ஆலயத்தில் காணிக்கை செலுத்துவது போறான். வந்த உடனே தன்னுடைய மேட்டிமைகளை குறித்து தான் அவன் பேசுகிறதை பார்க்க. வலது கை செலுத்துவது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கணும். அதாவது அவ்விதமாக நம்முடைய காணிக்கை ஆண்டவருக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பினை தான் விளக்குவதாக இருக்க வேண்டும். இங்கே பரிசேயன் என்ன பண்றான்? தன்னுடைய காணிக்கையை போட்டுட்டு இல்லாத கதைகளெல்லாம் பேச, தன்னுடைய மேட்டினை, ஆண்டவரே இவனை போல அல்ல, அவனை போல அல்ல, இப்படி இல்லை, நான் என்ன பண்றேன், தவறாம தசமபாக காணிக்கையை செலுத்தி வருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய காணிக்கையை செலுத்துவதை. அடுத்ததாக ஆயக்காரர். ஆலயத்துக்குள்ளும் பிரவேசிக்க துணியாமல் என்ன பண்றான்? ஆலயத்திற்கு வெளியே நின்று மார்பில் அடித்துக் கொண்டு, ஆண்டவரே பாவியாக இருக்கிற நான் உங்களுடைய வாசஸ்தலத்துக்குள்ள வருவதற்கும் நான் தகுதியேற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இறைஞ்சுதலின் ஜெபம். அவன்கிட்ட எதுவும் இல்லை, எதுவும் கொடுக்கல, ஆனா அவனுடைய ஜெபம். அப்போ 2 பேருக்குள்ள யார் ஆண்டவருக்கு பாத்திரமாக இருக்கிறார் என்று அவங்க ஆண்டவர் சொல்கிறார். பரிசேயன் அல்ல, ஆயக்காரனே என்று சொல்றார். அப்போ நம்முடைய இதயம் எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்க வேண்டும். செய்கிற காணிக்கை அல்ல, நீ மேட்டிமையை காண்பிக்கும்படியாக காணிக்கை செலுத்தினா அது அப்பவே ஒண்ணு இல்லாம போயிடும். அப்போ இதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி, ஆண்டவரே நாங்கள் அழுகுதையற்றவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள், ஆனாலும் எங்களை என்ன பண்ணிருக்கிறேன், இவ்வளவு தூரம் எங்களை உயர்த்திருக்கிறது, அதற்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் என்ன பண்ணோம்? நம்முடைய காணிக்கையை செலுத்த வேண்டும். அடுத்ததாக 2 காசு கொடுத்த விதவை பற்றி நமக்கு தெரியும். ஆண்டவர் ஆலயத்துக்குள்ளே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். இங்க நடக்கிற காரியம்லாம் ஒரு விதவை என்ன பண்றார்? எடுத்துட்டு வந்து காசை போடுகிற போது ஆண்டவர் பார்த்து என்ன சொல்றாரு? இந்த விதவை எல்லாரை காட்டிலும் அதிகமாக கொடுத்திருக்கிறாள். எவ்வளவுதான் போட்டாங்க? 2 காசு. ஏன் அப்படி சொல்றாரு? அடுத்த வேலைக்கு எப்படி என்னுடைய வாழ்க்கை நடக்கும் என்று தெரியாது. அடுத்த வேலைக்கு என்ன நடக்கும் தெரியாது. ஆனா என்ன பண்ற? தன்னிடமிருந்து எல்லாத்தையும் போட்டு, அது சின்ன இதுதான், ஏன்னா அதை விட்ட வேற எதுவும் அவங்ககிட்ட இல்லை. அப்போ நாம் வருகிற போது ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தும்படியாக ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து வர வேண்டும். வார்த்தை கேட்டு அப்படியே போய்விட, காணிக்கை செலுத்த வேண்டும். உங்களோட இருக்கிறது எல்லாத்தையும் கூடுன்னு சொல்ற ஆண்டவர் ஏன் பாக்குறாருன்னா, அடுத்த விஷயம் சொல்றாரு, இவர்களெல்லாம் தங்களுக்கு கொடுத்த பரிபூர்ணத்திலிருந்து கொஞ்சம் போட்டார்கள், அவ்வளவு தனக்குள்ள எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். ஆகாயத்தை பார்வை நோக்கி பாருங்கள், இருக்கிறதும் இல்லை, அறிந்ததும் இல்லை, கலைஞர்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனாலும் பரமிக்கிற அவளை போஷிக்கிறார். அப்போ முழு நம்பிக்கை யார்? அதுதான் பார்க்க முழு நம்பிக்கை. நமக்கு எப்ப முழு நம்பிக்கை வரும்? சாவர மாதிரி நடக்கும், அப்பதான் நம்பிக்கை வரும். ஐயோ வேற வழியே இல்லை, மருத்துவர்கள் கைவிட விட்டாங்க, பழைக்குமா இல்லையான்றதான் ஆண்டவரே நம்பணும். ஏதாவது ஒரு பெரிய ஆபத்து வருகிற போதுதான் நமக்கு என்ன வருது? ஆண்டவர் மேல நம்பிக்கை என்பது வருகிறது.
கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் வார்த்தை அவர் மேல் முழு நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் வாக்கியம் முழு என்ன பண்ணணும், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை என்ன முழுமையா என்ன பண்ணணும், நம்ப வேண்டும். அதுதான் காணிக்கை, அதுதான் காணிக்கை. இப்போ ஆண்டவர் விரும்புகிற காணிக்கை நம்முடைய இதயத்திலே எப்படி இருக்கணும், அவர் விரும்புகிறவனமா இருக்கும். அவருடைய பிள்ளைகளுடைய எண்ணங்கள் அவருடைய எண்ணங்களை செய்கிறதா இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் விரும்புவதற்காக. சரி, இப்ப இந்த விஷயத்தெல்லாம் காணிக்கையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நம்ம என்ன காணிக்கை செலுத்துவோம்? இன்னைக்கு நன்றி செலுத்தும்படியாக வந்து எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். நாம் என்னத்தை செலுத்துவோம்? சங்கீதக்காரன் என்ன சொல்றோம்? பூமியும் அதன் நிலையும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. இல்லையா? அப்படிதானே? சங்கீதம் 95 வாசம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அதேதான் வரும். சமுத்திரம் அவருடையது, வெட்டாந்தரையும் அவரே உண்டாக்கினார், பூமியின் ஆழங்கள் அவர் கரங்களில் இருக்கிறது. இப்படி வசனங்கள் எல்லாம் அதேதான். இப்படிப்பட்ட கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் பண்ணிட்டு அவரை வணங்க கடவுள் வாருங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன். அப்போ எல்லாமே அவருடையது. அப்படி இருக்கும்போது நீ என்னத்தை செலுத்துவ? என்னத்தை செலுத்துவ? என்னத்தை செலுத்துவீங்க? பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும். குடிகள் யாரு? நாம். அப்போ நாமும் அவருக்கு சொந்தமானவர்கள். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது என்ன பண்ணணும்? நம்மை அவருக்கு செலுத்த வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறதா தான். அவருக்கு சொந்தமானவர்களாக இருந்தோம். ஆனா பாவத்தினாலே பிசாசுக்கு சொந்தமானவர்களாக மாறிட்டோம். ஆனாலும் அவர் நம்மை விடவில்லை. தன்னுடைய ஜீவனையும் ரத்தத்தையும் சிந்தி என்ன பண்ணாரு? ரட்சிப்பின் மூலமாக உன்னையும் என்னையும் அவர் என்ன பண்ணிருக்காரு? அவருடைய பிள்ளையாய் மாற்றிக்கொண்டார். அப்படிப்பட்டவருக்கு நாம் சொந்தம். ஆனா அவர் என்ன பண்றாரு? வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பான் ஆகிய அவனுக்கு உட்பிரவேசித்து அவனோடு கூட போதும் வெளிப்படுத்த. இப்போ நம்ம மேல அவர் உரிமையுள்ளவராக இருந்த போதும் நம்ம என்ன பண்ண உரிமை கொண்டாட. ஆனா நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவரே, நான் உமக்கு தான் என்னது சொந்தம் என்று சொல்லி நம்மை கண்டிப்பா அவருக்கு அர்ப்பணித்தே ஆக வேண்டும். அதுதான் ஒரு எதிர்பார்க்கிற காரியம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 1:3 நம்ம ஒரு சக வாசித்து பார்க்கிறோம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. அப்ப எல்லாத்தையும் உருவாக்கினவர் அவர். அவருக்கு நம்ம எதை காணிக்கையாக செலுத்தவே முடியாது அப்படின்னு. தேவன் நம்ம இடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? முதலாவது நம்மை அர்ப்பணிக்கும்படியாக அவர் விரும்புகின்றார். அடுத்தது அவர் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யார் சத்தமா வாசிங்க? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது இங்க தசம பாகத்தை பற்றி சொல்றாரு. தசம பாகம் என்பது நமக்கு இல்லை, சரியா? அந்த 2 காசு கொடுத்த விதவை தான் நமக்கு எடுத்துக்காட்டு. அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார்.
தசம பாகம் இல்ல. அப்போ இங்க என்ன சொல்றாரு, முதலாவது அதான் எடுத்து போய் சேர்க்கிறாங்க. புறஜாதி மக்கள் அவங்க கோயில்கள் எடுத்து போயிட்டு அப்படியே எடுத்து போய் போட்டோம். அவங்க நல்லதோ கேட்டதோ எல்லாத்தையும் எடுத்து போட்டோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா கோயில்களும் அங்க வந்து எப்படி ரொம்ப எல்லாத்துக்கும் செழிப்பாது. ஆனா ஜீவனோட தேவனுடைய ஆலயத்துல நம்ம என்ன தேவை கொடுக்கணும்? கொடுக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் கண்டது. இப்ப கொடுங்கள் ஆண்டவர் கேட்க சொல்லக்கூடிய காரணம் நம்ம அதை தவறிப்போம். கொடுத்து பார், கொடுத்து பார். நான் வானத்தின் பலனை கலந்து இடம் கொள்ளாம மட்டும் உன்னை ஆசீர்வதிக்காமல் இருப்பேன் என்று என்னை சோதித்து பார். தேவனை சோதித்து பார்க்க கூடாது. ஆனா என்ன சொல்றாரு, நீ கொடுத்து பார்த்துட்டு நான் என்ன செய்யறேன் மட்டும் பார். அப்போ தேவனுக்கு பல சாட்சிகளை நாம் கேட்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவருக்கு விருப்பமாய் அதிகமாய் கொடுக்கிறார்களோ என்னவா அங்க ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கிறது. கிசித்தனம் பண்ணி கொடுக்கிற போது அந்த வாழ்க்கையில இந்த கருவித்தனம் இருக்குது. விசனமாயும் அல்ல, கட்டாயம் அல்ல, மாயும் அல்ல. அவன் அவன் தன் தன் இதயத்திலே நியமித்தபடி கொடுக்கப்படுவான். அடுத்த வசனம் தான் முக்கியம். எவன் அதிகமாய் கொடுக்கிறானோ அவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது வாசனை அதான் முக்கியம். விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. உனக்கு எவ்வளவு நேரத்துல கொடு. ஆனா தேவன் என்ன பண்றாரா, எவன் அதிகமாய் கொடுக்கிறானோ அவனிடத்தில் அவர் பிரியமா இருக்கிறார். ஏன் இந்த பண்டக சாலை வருகிற போது அவருடைய ஊழியத்துக்காக பயன்படும். ஹல்லேலூயா. அவருடைய ஊழியத்துக்காக அது பயன்படும். ஆகவே கர்த்தருக்கு கொடுக்கிற போது ஆலயம் இறங்கி வழியாக நாம் கொடுக்க வேண்டும். அவருடைய ஊழியத்திற்கு அது அநேக காரியங்களை செய்யும்படியாக நாம் கொடுக்க வேண்டும். அடுத்தது நாம் எதற்கு கொடுக்க வேண்டும் கொஞ்சம் பார்க்கலாம். மத்தேயு 25:40. மத்தேயு 25:40. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியராகிய என் சகோதரனான இவர்களில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அடுத்த விஷயம், தேவனுக்கு நாம் கொடுக்கிறோம்னா யாரு கொடுக்கிறோமா? ஒன்றுமில்லாத இருக்கிறவர்களுக்கு, தேவைப்படுகிறவர்களுக்கு, ஆபத்து காலத்திலே அங்கு நமக்கு அனுகூலமாய் துணையா இருக்கிறார் சுவாமி. அதே மாதிரி ஆபத்து காலத்திலே எதிர்பார்ப்போடு இருக்கிற மக்களுக்கு நாம் என்ன பண்ணோம்? உதவி செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். நம்ம விட இஸ்லாமிய சகோதரர்கள் அளவுக்கு அதிகமாக உதவி செய்யணும். கொரோனா காலத்தில் இருப்பாங்க. ஒரு கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆணோ பெண்ணோ மரணிக்கும் போது முகம் சுழிக்காமல் எடுத்து போயிட்டு அதை பார்த்தாங்க. நம்மளால செய்ய முடியல, கிறிஸ்துவ பிள்ளைகளா நம்மளால செய்ய முடியல. நம்ம அந்த அன்பு இல்லையே இருந்துச்சு, மருத்துவமனைகளா இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறோம்? எல்லாத்தையும் வேறு விதமாக அதை பயன்படுத்திக்கிறோம், வேறு விதமாக அது மாற்றப்பட்டிருக்கிறது. ஏன் சொல்றேன்னா, நான் உன்னை நேசிப்பது போல நீயும் பிறரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் எந்த இடத்துல என்ன பண்றோம், நேசிக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். அப்ப இந்த சிறியதையும் எனக்கு எதை செய்யாதான் எனக்கு செய்த மாதிரி அப்படின்னு சொல்றோம். அவர்களுக்கு என்ன செய்தீங்களோ அது எனக்கு செய்த மாதிரி சொல்றேன். அப்ப நாம் காணிக்கையை என்ன பண்ணணுமா, இப்படிப்பட்டவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்யும் போது அது தேவனுக்கு கொடுத்ததாக அது கருதப்படும். அதனால தான் நீதிமொழிகள்ல என்ன பண்ணுவார், 19:17 இப்படி சொல்றது, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தனுக்கு கடன் கொடுக்கலாம். அது கீழே வசனங்களையும் வாசிப்பாங்க, அதே பேஸ் பண்ணிதான் வரும். ஏன் சொல்றேன்னா, ஏழைக்கு இறங்குகிற போது கர்த்தர் நமக்கு அவருக்கு கடன் கொடுப்பதாக அவர் கருதுகிறார். அவர் திருப்பி கொடுக்கும்போது எப்படி பண்ணுவாரு? தேவன் அதை என்ன பண்ணுவாரா, திருப்பி கொடுப்பாரு. எப்படி திருப்பி கொடுப்பாரு?
பல மடங்காக திருப்பிக் கொடுத்தோம். அப்போ ஏழைகளுக்கு நாம் என்ன பண்ணோம்? இரக்கம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக அருள்பின் சோஸ்திர பண்டிகை அப்படின்னா என்ன? எல்லாவற்றையும் அருந்து எடுத்து கொண்டு வந்து சேர்த்து வைத்து ஆண்டவருக்கு முன்பாக ஸ்தோத்திரப்படுத்துவது, அவரை துதிப்பது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறதால அதான் அருள்பின் சோஸ்திர பண்டிகை உங்ககிட்ட எதிர்ப்பாங்க, எனக்கு எதிர்ப்பாங்க. என்னங்க அது அப்படின்னு கேட்கிற போது, அருப்பு மிகுதி வேலையாட்களும் கொஞ்சம். அருப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படியாக பிதாவிடம் வேண்டிக் கொள்ளுங்கன்னாரு. வேண்டிக்கே இருந்தா போதுமா? வேண்டுதல் செய்ய வேண்டும். ஆனா அதை விட இறங்கி வேலையாள் கம்மினா யார்கிட்ட போவார்? தேவதர்கள் வந்து அனுப்பாங்களா? விளைந்திருக்கிற பலனை தேவதர்கள் வந்து அனுப்பார்களா? யார் இறங்கணும்? கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் தான் இறங்கணும். எல்லா இடமும் என்ன இருக்குது? விளைஞ்சி கிடக்கிறது. களஞ்சியங்களை நிரப்பும்படியாக நாம் இறங்கி சென்று என்ன பண்ணோம்? அறுத்து எடுத்து கர்த்தருடைய பாதத்தில் சேர்க்க வேண்டும். ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்கு தக்கதாய் நான் என்னத்தை செய்வேன்? என்னத்தை செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உண்மை தொழுது கொள்ளுங்கள். சங்கீதக்காரர், ரட்சிப்பின் பாத்திரம் என்பது நம்முடைய ரட்சிப்பின் பாத்திரம். அந்த பாத்திரத்தின் மூலமாக அநேக மக்களை நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நேராக திருப்ப வேண்டும். அதுதான் அவருக்கு செய்கிற உபகாரம். முதலாவது நம்முடைய ஆத்மாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அழிந்து கொண்டிருக்கிற அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நாம் என்னத்தை செய்து கொண்டிருக்கிறோம்? அவர்களையும் களஞ்சியத்தில் சேர்க்க வேண்டும் அல்லவா? அதுதான் ஆண்டவர் லாஸ்ட் போகும்போது அதான் நமக்கு சொல்லிட்டு போறாரு. என்ன சொன்னாரு? இதோ நான் போகிறேன், திரும்ப என்ன பண்ணும்? ஆனா உங்களுக்கு கொடுக்கிற நீங்கள் புறப்பட்டு போய், மத்தேயு 28:19 நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதியாரு சீஷராக்குங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற்றுங்கள். இதுதான் நமக்கு கொடுத்திருக்கிறது. எந்த வேலையை நாம் செய்தோம் என்று சொன்னால் அவருடைய களஞ்சியங்கள், ஆண்டவருடைய களஞ்சியங்களில் தானியங்கள் என்னாவும் சேர்க்கப்படும். இப்ப யார் என் காரியமாய் போவார் அப்படின்னு ஆண்டவர், யார் பிறப்பின் வாசலில் இருக்கப்போம், யார் என் காரியமாய் போவார்? ஆண்டவர் கேட்கிறார், என்னை இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி வந்தது போல இன்றைய இடத்துல ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக வெறுங்கையா ஒரு பாட்டு, நான் அடிக்கடி பாட்டு இங்கே பாடியிருக்கேன். வெறுங்கையாய் பரலோகத்தில் வந்திடேன் நாதா, வெறுங்கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசு நாதா. வெறுங்கையா போய் நிற்க முடியாது. ஆத்தும ஆதாயம் செய்திடவே ஆசி பொழிந்தவர்கள் இருக்கிற நாள்ல எத்தனை ஆத்துமாக்கள் எடுத்துன்னு வந்த கேட்பார். நம்ம வந்து ஆண்டவர் அறிந்து கொண்டோம். எப்படி அறிந்து கொள்ளலாம் தெரியாது. பெற்றோர் மூலமாக அறிந்து கொண்டிருக்கலாம், இல்ல சந்ததியாக கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கலாம். எப்படி அறிந்து கொண்டோம்? இல்ல பிரஜாதி மக்களாக இருந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். எப்படி அறிந்து கொண்டோமோ அறியாத மக்களுக்கு என்ன பண்ணணும்? போய் நம்முடைய காரியங்களை சொல்ல வேண்டும். ஜீவனுள்ள தேவன் ரொம்ப கடினம் தான். எங்க போனாலும் எதிர்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா பிசாசினுடைய கிரியைகள் இருக்குது. சரியா? அப்ப என்ன பண்ணணும்னா அதற்கு நம்ம போறதுனால அப்படியே கிளம்பி போயிடக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு இடத்துக்கு கிளம்பி போறதுக்கு அப்படியே போயிடக்கூடாது. யூ ஹேவ் டு வேர் தி வாரியஸ் ட்ரெஸ். ஒரு போர் சேவகனுடைய உடையை நீ அணிந்து கொண்டு போக வேண்டும் என்பதை மறந்து போக சும்மா போயிட முடியாது. பிசாசு அவன் பலவான் என்று ஆண்டவர் சொல்றார். கர்ஜிக்கிற சிங்கம் சொல்லுகிறார். அப்ப நீ சும்மா பண்ண முடிவிடுவான். அப்ப என்ன பண்ணணும்? சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு போக வேண்டும். நீதி என்னும் மார்க்கவசம், அப்புறமா ரட்சிக்கு எனும் கடைசியா, அப்புறமா சுசேஷ பாதரட்சிகள், அப்புறமா இருப்பும் கட்டணம் ஆகிய வேத வசனம், இதெல்லாம் கையில் இருக்கணும். இதெல்லாம் வச்சு வானமண்டல பொருளாத ஆளுகளோடு யுத்தம் செய்ய முடியும். சாதாரண ஒரு ஆள் கூட போய் நம்ம யுத்தம் செய்யல. யார் கூட போறோம்? வானமண்டல பொருளாத ஆளுக்கு நாலு நின்று இருக்கு.
அப்போ சாதாரண ஊழியம் செய்ய போகும் பொழுது பிரச்சனைகள் வரும். அதை எதிர்கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் இங்கே ஜெபித்து அதற்கான ஆயத்தத்தை படுத்தி ஆவிக்குள்ளான நிரம்பிதான் போகும். இல்ல நான் பிரச்சனை தான் போலீஸ் ஸ்டேஷன் தான் போய் உட்காரணும், இல்ல ஆட்சிதான் பார்ப்போம். இதெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் சொன்னால் என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்ப அவருடைய சமூகத்தை முன்னால் அனுப்பணும். அனுப்பி ஊழியம் செய்கிற போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வோம். ஆமென். ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு காட்டின திருவுகளுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் அப்பா. எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆம் சுவாமி, எங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, ஐந்தாப்பம் 2,000 பேருக்கு போஷித்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறேன். கர்த்தாவே, ஒன்றுமில்லாத இடங்களிலே கர்த்தாவே நீ பேர் சொல்லி அழைக்கிற தேவனாயிருக்கு. ஒன்றுமில்லாமல் பேர் சொல்லி அழைக்கிறீர்கள். நாங்கள் ஒன்றுமில்லாத நிலையிலெல்லாம் வந்திருக்கிறோம். இந்த வேளையில கர்த்தாவே எங்களை நீர் அபரிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். முதலாவது கர்த்தர் எங்களை ஆத்துமாவை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். ஆம் சுவாமி, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தார் என்று பாடுகிறோங்க. அமிதமாக கர்த்தாவே உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். முதலாவது நீ உன்னை அர்ப்பணி என்று கர்த்தர் சொல்லுகிறீர். கர்த்தாவே, முதலாவது உன் வீட்டாரும் நாங்கள் அனைவரும் கூட சுவாமி கர்த்தாவே உம்மை பற்றி கொள்ளவும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீ உன் வீட்டால் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசினால் பலப்பட்டு எங்கள் குடும்பத்திலும் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவரும் கெட்டு போகாமல் நிச்சயத்தை அடைய வேண்டும் என்று சொல்லிதானே தேவனை உண்மை தந்தரடி பிதாவான இவ்வளமாய் உலகத்தில் அன்பு கொண்டார். எங்களுக்காக இரக்கம் பாராட்டுங்க. எங்கள் குடும்பத்தில் எந்த ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, அழிந்து போகக்கூடாது சுவாமி. உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்கு முதலாவது நீர் ஆயத்தப்படும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், ரத்தத்தினாலே கண்டு உங்களுடைய பிள்ளைகளாக மாற்றம் ஆண்டவர். அடுத்ததாக நாங்கள் செய்ய வேண்டிய கர்த்தருக்காக நாங்கள் மனப்பூர்வமாய் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு நல்ல மனதை கொடுக்கும். நீ எவ்வளவு கொடுத்தாலும் அதை பல மடங்காக எங்களுக்கு ஆசீர்வாதம் தருவேன் என்று சொல்லி நீ சொல்லி இருக்கிறீர். கர்த்தாவே, கொடுக்கிற கரங்களை கர்த்தர் நீ ஆசீர்வதிக்கும்படியாக, கொடுக்கிற மனதை மன நம்பிக்கையோடு கொடுக்கவும் கர்த்தர் நீ ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கவும் ஆண்டவரே. அதே போல கடைசியாக கர்த்தாவே நீர் எண்ணி ஏந்துகிறதார்கள் ஆத்துமாக்களும் பாதங்களை கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும். அதற்காக தான் கலங்குகிறீர், கண்ணீர் வடிக்கிறீர்கள். யார் யார் என்னுடைய காரியமாய் போவான், யார் திறப்பின் வாசலில் இருந்து அந்த திறப்பை அடைக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் ஏங்குகிறீர். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறவர்கள். கர்த்தாவே, நாங்கள் போர்க்களத்தில் இறங்கி அந்த ஆத்துமாக்களை அறுவடை செய்யலாம். எங்களை மாற்றி காணுகிறேன். தொடர்ந்து நீர் இந்த சபையில கர்த்தர் கிரியை செய்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சபையினுடைய போதகர் குடும்பங்களை இந்த காரணங்கள் ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தாவே அவர் குடும்பம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இப்போது கொடுத்திருக்கிற காணிக்கைகளெல்லாம் கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வானத்தின் பறவைகளை திறந்த இடப்படா மற்றும் ஆசீர்வதித்த இந்த சபையை பெருகும்படியாக செய்யும். துதி கன மகிமை அந்த மக்கே செலுத்துவோம். இயேசு என்ற மனமான நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென்.